أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما الجنة الفردوس யா அல்லாஹ் என் தாய் தகப்பனர் செய்த பாவங்களை நான் மன்னித்து அவங்களுக்கு நற்பதியை தந்தருள்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நம்ம அனைவருடைய சந்ததியினரும் இந்த குரானை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா அல்லாஹ். இந்த குரானை எங்களுக்கு இம்மையிலும் நல்வழிப்படுத்துவதாகவும் கபரில் ஒளியாகவும் மறுமையில் சொர்க்கத்திலும் ஏதாவது அடித்தளத்தை தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. ரப்பிஸ்ரேலி சதுரி. யா அல்லாஹ் எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி உருவாக்கி தருவாயெல்லாம். வயஸ்ரேலி அம்ரி என் காரியத்தை எனக்கு எளிதாக்கி வைப்பாயா அல்லாஹ். இன்னைக்கு படிக்க போற பாடம் சூரா அல் ஃபலக். ஃபலக் சூரத்துல் ஃபலக். ஃபலக் மீன்ஸ் அதிகாலை. அதிகாலைனா என்னது நமக்கு தெரியும். சஹர். ஓகே, சஹர்ங்கிறது ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள டைம். சரியா? ஃபஜர் ஃபஜர் பாங் சொன்னது என்ன, சூரியன் உதயமாகிற வர. சூரியன் உதயமாகிற நேரம் இருக்குதுங்களா, அதுதான் ஃபலக், அதிகாலை. ஸோ அந்த டைம் தான் ஃபலக் இருக்குது. ஸோ அந்த டைம் எது வர, லுஹார் டைம் ஆரம்பிக்கிற வர. லுஹா எப்ப ஆரம்பிக்கின்ற சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சூரியனுடைய உயரம் ஒரு பனை மரத்தளவுக்கு வர்றது வர என்ன, அதுதான் ஃபலக் டைம். ஸோ அது பனை மரத்தளவு வந்துச்சாக்கும் லுஹா டைம் ஆரம்பிச்சிடும். சரியா? அந்த லுஹால இருந்து லுஹா டைம் எப்படி வரும், லுஹர் வர. ஸோ சூரியன் உச்சிக்கு வர்றதுல இருந்து உச்சிக்கு வந்து அதுக்கு பிறகு ஒரு 5 minutes கழிச்சு 5-10 minutes கழிச்சு நமக்கு லுஹர் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சது. சஹர், ஃபஜர், ஃபலக், லுஹா, லுஹர். ஓகேயா? ஸோ இந்த லுஹா பத்தி எல்லாருக்கும் தெரியும். கேட்டிருக்காங்க சஹாபாக்கள்கிட்ட, உங்களோட எலும்புகளுக்கு உங்களால சதக்கா செய்ய முடியுமா, உங்க உடம்புல உள்ள எலும்புகளுக்கு சதக்கா செய்ய முடியுமாங்கல்ல. அப்ப சஹாபாக்கள் அது எப்படி செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லியிருக்காங்க, லுஹா நஃபில் 2 ரக்காயத் 4 ரக்காயத் 6 ரக்காயத் தொழுவுங்க. அது உங்களுக்கு உங்க எலும்புகளுக்கு நீங்க செய்யக்கூடிய சதக்கா ஆகும்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மள அந்த லுஹா நஃபில் தொழுகிறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நம்ம அனைவருக்கும் தருவானாக. கொல்லாவது சூரத்துல் ஃபலக். சூரா அத்தியாயம் ஃபலக், அதிகாலை. இந்த சூரா எங்க இறங்குச்சுன்னா மக்காவில் இறங்குனது. வசனங்கள் 5. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் ரஹ்மான் பிளஸ் ரஹீம். அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். குல் அஊது பிரபில் ஃபலக். குல் பிளஸ் அவுது பிளஸ் பி பிளஸ் ரப் பிளஸ் அல் ஃபலக். குல் நாக்கு நல்லா ஃபோல்டு பண்ணி சொல்லணும்ப்பா. ஓகே, குல் கூறுவீராக. ஸோ இதோட ரூட் வேர்டு என்ன, கால. குல் அவுது, அவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நவுதுனா நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். பி கொண்டு, ரப் இறைவன், அல் ஃபலக் அதிகாலை, அதிகாலை இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நபியே நீ சொல்வீராக அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்றான். சரியே, நபியே நீர் சொல்வீராக, கொள் கூறுவீராக. என்ன கூறுவீராக, அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவீராக. குல், குல்ங்கிறது ஃபஅல வினைச்சொல், அவுது வினைச்சொல், ஃபஅல பி ஹர்ஃபு, ரப் இறைவன், அல் ஃபலக்
அதிகாலை. இஸ்மா. நெக்ஸ்ட் மின் ஷர்ரி மா ஹலக். மின் பிளஸ் ஷர் பிளஸ் மா பிளஸ் ஹலக். மின் இருந்து ஷர் தீங்கு மா எது ஒன்று இல்லை. இங்க எது ஹலக்க படைத்தான். அல்லாஹ் என்னென்ன படைத்தானோ அந்த ஒன்றையும் நன்மை இருக்கு தீமை இருக்கு. சரியா? அந்த தீங்குல இருந்து என்னை காப்பாற்றுவாயா அல்லான்னு நம்ம சொல்றான். மின் ஷர்ரி மா ஹலக். சரியா? சைத்தான் அல்லா தான் படைச்சான். ஜின்னு பூச்சி ஜந்துக்களையும் அல்லா தான் படைச்சான். சரியா? எல்லாத்தையும் அல்லா தான் படைச்சான். சரியா? அது அல்லாஹ் படைத்தவற்றை எல்லா தீங்குல இருந்து எனக்கு பாதுகாப்பு தருவாயா அல்லான்னு கேட்கிறான். மின் ஷர்ரி மா ஹலக். எதெல்லாம் அல்லா படைச்சானோ அதுல உள்ள எல்லா தீங்கை விட்டு என்ன எனக்கு காப்பாத்தலாம். மின் ஷர் இஸ்ம மா எது ஹர்ஃபு ஹலக்க ஃபஅல வினை சொல். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடினேன். ஸோ அவுதுங்கிறத சொல்லணும். ஓகே, அவுது மின் ஷர்ரி மா ஹலக். நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ومن شر غاسق إذا وقب. و plus min plus shar plus غاسق plus إذا plus وقب. Okay. வா இன்னும் மின் இருந்து ஷர் தீங்கு காசிக்கின். காசிக்கின்ங்கிறது இருள், இரவு, நைட்டு. காசிக்கின் இதா போது வகப் பரவினான். மின் ஷர்ரி தீங்கிலிருந்து பாதுகாவல் தெரியுங்க. எந்த தீங்கிலிருந்து? காசிக்கின் இருள் இருள்ல இருந்து. அது என்ன இருள்? இருள் பரவும் போது இதா வகப் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன். வா இங்கிறது ஹர்ஃபு, மின் இருந்து ஹர்ஃபு, ஷர் தீங்கு. ஸோ இஸ்மு இது பெயர் சொல். வாசிக்கின் இதுவும் பெயர் சொல் தான். இதா ஹர்ஃபு வாக்கப். ஸோ இருள் பரவும் போது நிறைய ரேஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகும். நிறைய ரேஸ் எல்லாம் வரும். ஓகே, நிறைய தீங்குகள் ஏற்படும். சரியா? பறவைகள் போய் அடைகிற நேரம் அதுல இருந்து நிறைய தீங்கு எல்லா தீங்குகளை விட்டும் எனக்கு பாதுகாவல் தந்தருள்வாயா அப்படின்னு சொல்லிருக்கோம். இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் எனக்கு பாதுகாவல் தந்தருள்வாயா அல்லா. ஓகே, அடுத்தது நஃபஸாத்தி ஃபில் உக்த். வா பிளஸ் மின் பிளஸ் ஷர் பிளஸ் அன் நஃபஸாத்தி பிளஸ் ஃபி பிளஸ் அல் உக்த். இன்னும் மின் இருந்து ஷர் தீங்கு அன் நஃபஸாத்தி ஊதும் பெண்கள். என்ன ஊதும்னா சூனியம் ஊதுறாங்கல்ல அந்த பெண்கள் எல்லாம் சொல்றான். சூனியம் ஊதும் பெண்களின் தீங்கிருந்து. என்ன தீங்கு? ஃபில் உக்த் முடிச்சு போட்டு மந்திர சோதறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்களின் தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தெரியல. எல்லாம் எல்லாம் நம்மளை காப்பாற்ற முடிச்சு போட்டு ஊதுறாங்களா, சூனியம் பண்றது உண்டு. சரியா? அந்த சூனியம் பண்ற தீங்குல இருந்து எங்களை பாதுகாப்பாங்க. மின் ஷர்ரி நஃபஸாத்தி ஃபில் உக்த். இந்த முடிச்சலில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹர்ஃபு மின் ஹர்ஃபு ஷர் இஸ்மு பெயர் சொல். அந்நஃபஸாத்தி அது இஸ்மு பெயர் சொல். ஃபி ஹர்ஃபு இணைச்சொல். அல் உக்த் அல் ஆரம்பிச்சு. ஸோ முடிச்சுக்கள் இஸ்மு பெயர் சொல். நெக்ஸ்ட் என்னது? ومن شر حاسد إذا حسد. و plus min plus shar plus حاسد plus إذا plus حسد. இன்னும் மின் இருந்து ஷர் தீங்கு ஹாசித்
சொல்ல கை வச்சுட்டு சொல்லுங்க. காத்து படணும் அப்படின்னா அது சாஃப்டா வரும். ஹாசிதின் பொறாமைக்காரன். பொறாமைக்காரன் தீங்கிலிருந்து. அப்ப பொறாமைக்காரன் தீங்குன்னா எப்ப வரும்? இதா ஹசத். அவன் பொறாமைப்படும் போது, இதா போது ஹசது. ஹசதுனா பொறாமை கொண்டான். இது சால பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீங்கு இருக்குது எல்லாம் அதுல இருந்து பாதுகாவல் தந்துடுவாயெல்லாம் கேட்கிறோம். பட் இப்படி நம்ம பொறாமப்படுறவன் நம்ம பேசுறோம். எனக்கு அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு, என் குழந்தை கிடைச்சிச்சு, எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிச்சு, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு நம்ம பெருமையா பேசல அவங்க கேட்கறவங்க பொறாமப்படுறாங்க மேல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெருமை பேசாம இருக்கணும். கடுகளவு பெருமை இருந்தாலும் சரி நம்ம சொல்றதுக்குள்ள நுழைய முடியாது. ஸோ நம்ம பேசுறது எப்படி சொன்னோம்? அது சொந்தல்லா அல்லாவோட வரக்கத்தால, அல்லாவோட ரஹ்மத்தால, அல்லாவோட அருளால எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க என்ன செய்வாங்க? அப்பா அல்லா 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 தந்திருக்கான் அப்படிங்கிற நினைப்பு வரும். அப்ப கேட்கறவங்க என்ன சொன்னோம்? மாஷா அல்லா, அல்ஹம்துல்லா அப்படி சொன்னோம். அப்படி சொல்லையில இந்த கேட்கறவங்க வந்து பொறாமை வெளியே வராது. சரியா? சோ நம்ம பொறாமைப்படாம நம்ம மேல பேசுறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்? அல்ஹம்துல்லா அப்படின்னு சொல்லணும். அதாம நம்மளுக்கு பொறாம மத்தவங்களுக்கு வராம இருக்கு மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ணீர் வந்து அவங்களுக்கு கூடாது. கண்ணீர் படாம இருக்கிறதுக்கும் கண்ணீர் வராம இருக்கிறதுக்கும் நம்ம தான் பாதுகாப்பு செய்யணும். அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லான்னு சொல்லிலையும் மேல நம்ம பொறாம வரும், நம்ம பெருமை இல்லாம இருக்கும். அவங்க அதே மாதிரி மாஷா அல்லா அல்ஹம்துல்லான்னு கேட்கிறவங்களும் அப்படி சொல்லல நம்ம இந்த நம்மள்ட்ட இருந்து பொறாமைங்கிற கண்ணீரோ நாவேரோ வராம நம்ம பாதுகாப்பு செய்யலாம். அல்ஹம்துல்லா. ஸோ பேசிக் நான் ஃபேல இஸ்மு ஹர்ஃபு தமிழ் வினைச்சொல் இதை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நம்ம இந்த சூறாவுல என்ன படிச்சுட்டோம்னா அல்லாவுடன் அதிகாலை இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஓகே. மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைத்த உள்ள எல்லா தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடணும். இப்ப மின் ஷர்ரி இதாக இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாக்கணும். முடிச்சு போடும் பெண்களின் இதிலிருந்து பாதுகாக்கணும். சரி. ஹாசிதின் இதாக மின்ஷரி ஹாசிதின் இதாக பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் பாதுகாப்பு பாதுகாப்பு தெரிகிறோம்னு சொல்லிட்டு மதுவா செய்யறோம். அல்ஹம்துல்லா. இதோட ஹதீஸ் பார்க்கலாமா? சூரத்துல் ஃபலக் அதிகாலை. ஓகே. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா ரெண்டு பாதுகாப்பு. தைன்னாலே ரெண்டு வரும். ஓகே. பாதுகாப்பு. ஓகே. அப்படிங்கிற இரண்டு பாதுகாப்பு சூறாக்கள். எது? 113, 114 இந்த அத்தியாயங்கள் இறக்கப்படும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை விட்டும் மனிதர்களின் கண்ணேர்வை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பார். இந்த இரண்டு அத்தியாயங்கள் இறங்கிய பின் இந்த ரெண்டை மட்டும்தான் ஓதுறாங்க. மற்றவற்றையெல்லாம் விட்டுட்டாங்க. சரியா? கண்ணேறு நாவேறு ஜின்களிடம் மனிதர்களிடம் பாதுகாப்பு தேடினா ரெண்டு சூறா மட்டும்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அது ஓதுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தம் உள்ளங்களை இணைத்து அதில் குல் ஹுவல்லாஹ் அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் இந்த 3 அத்தியாயங்களை ஓதிக்கொள்வார்கள். பிறகு தம் 2 கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தம் உடலில் இயன்றவரை தடவி கொள்வார்கள். முதலில் தலையில ஆரம்பிச்சு அப்புறம் முகம், உடம்புல எல்லா பகுதியிலும் தடவி கொள்வாங்க. இது மாதிரி 3 முறை செய்வாங்க. இது புகாரில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்த ஹதீஸ்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் பாதுகாப்புக்கோர் வசனங்களை கொண்ட குர்ஆனின் கடைசி 3 அத்தியாயங்களை தம் மீது ஊதி தம் கையை உடல் மீது தடவி கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோய் இருந்தார்களோ அந்த நோயின் போது அவர்கள் ஓதிக்கொள்ளும் பாதுகாப்பு வசனங்களை நான் அவர்கள் மீது ஓதலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி
கையில் ஊதி அவங்க கையாலேயே அவங்க உடல்ல தடவுனாங்க அப்படின்ற ஹதீஸ் இருக்கு, புகாரில ரெக்கார்ட் இருக்கு. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத முடியாமல் போகும்போது நான் இந்த சூறாக்களை ஓதி அவர்களுக்கு கைகளில் ஓதுவேன், அப்போது தனது உடம்பின் மீது தடவிக் கொள்வார்கள். அப்புறம் இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, உக்மா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. என்ன பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் ஒன்று நடந்து வழி நடத்தி சென்று கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் சொன்னாங்க, உக்குபா, நீ வாகனத்தை எழுதி கொள்ள மாட்டேதா என்று கேட்டார். இது கீழ்ப்படைமையா இருக்கும் அப்படின்னு நான் பயந்தேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். நான் சிறிது நேரம் ஏறி சென்றேன். பிறகு அவர்கள் ஏறினார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்குபா, மக்கள் ஓதும் சிறந்த 2 அத்தியாயங்களை உமக்கு கற்றுத்தர வேண்டாமா என்று கேட்டாங்க. கண்டிப்பா ரசூலே சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. சொன்னோன்னே இந்த 2 அத்தியாயங்களையும் பாதுகாவல் தேர்வதற்காக கற்றுத்தந்தார்கள். பிறகு தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறி சென்று மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவித்தார்கள். அந்த தொழுகையில் அவ்விரண்டு அத்தியாயங்களையும் ஓதினார்கள். பின்னர் என்னை கடந்து செல்லும்போது சொன்னாங்க, நீர் என்ன நினைக்கிறீர்? நீர் உறங்கிச் செல்லும் போதும் எழுந்திருக்கும் போதெல்லாம் இந்த 2 அத்தியாயங்களையும் ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. இது நசாயிலையும் ஊத்தாவத்திலையும் இருக்கு. இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் தமது ஷஹீல் பதிவு செய்திருக்காங்க. என்ன பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், இன்று இரவு எனக்கு அருளப்பட்ட வசனங்களை போன்று இதற்கு முன் எப்போதும் காணப்படாத வசனங்களை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஹதீஸ் வந்து இமாம் அஹ்மத், திர்மிதி, நசாயி இல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அடுத்து இன்னொரு ஹதீஸ் புகாரில ரெக்கார்ட் ஆயிருக்கு, ரொம்ப முக்கியமானது. 7 பாவங்களில் ஒன்று சூனியம். சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூனியம் விளக்கும் அழித்தொழிக்கும் சூறாக்களாகும். என்னவா? சூனியம் விளக்கும் அழித்தொழிக்கும் சூறாக்கள் சொல்லியிருக்காங்க. 7 பாவங்களை தவிருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். உடனே மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே அவை எவை என்று கேட்டார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதும், 2வது சூனியம் செய்வதும், மக்கள்கிட்ட சூனியம் பண்றது, 3வது நியாயமின்றி கொல்லக்கூடாது என அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொள்ளுவதும், சரியா, எந்த ரீசனுமே இல்லாம உயிரை கொள்றது, வட்டி உண்பதும், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். வட்டி உண்பதும், வட்டி உண்பது பெரிய பாவம். அனாதைகளின் செல்வத்தை உண்பதும், அவன்கிட்ட படைச்சிருக்காங்க, அனாதை குழந்தைகள் நம்மகிட்ட படைச்சு செல்வத்தை கொடுத்துருக்காங்க, அதை என்ன செஞ்சிருவாங்க, நிறைய பேர் அஸ்தோஃபிருல்லாஹ் சாப்பிடுறாங்க. அதை செல்வத்தை உண்பதும், போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவதும், கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கொள்வதும் தான் அது பெரிய பாவங்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம இந்த பாவங்கள் இந்த உங்களையும் எல்லோரையும் பாதுகாப்பானாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவில் வந்து நம்ம என்ன படிப்பினை படிச்சுக்கிட்டோம்? அனைத்து தீமையிலிருந்து நமக்கு பாதுகாவல் உண்டு. என்ன சொல்லிக்கோம்? அல்லாஹ் என்னென்ன படைச்சானோ அதுல உள்ள படைச்சதுல உள்ள எல்லா தீங்கிலிருந்து பாதுகாப்பு செய்யணும். அப்படா முழுமையான பாதுகாப்பு இல்லையா? அனைத்து தீமையிலிருந்து நமக்கு பாதுகாவல் உண்டு. இரவு நேரங்களில் ஏற்படும் தீங்கிலிருந்து நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தரலாம் சூறாவதியில. அப்புறம் பெண்களிலிருந்து வரும் தீமையில் அவங்க பண்ற சூனியத்துல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு உண்டு. பொறாமை காரணமிருந்தும் நமக்கு கண்ணேறு நாவேறு இதுல இருந்தும் பாதுகாப்பு. ஸோ நம்மளுக்கு நோய் நொடி வந்தாலும் சரி, கண்ணேறு நாவேறு வந்தாலும் சரி, சரியா, பயம் அச்சம் வந்தாலும் சரி, நம்ம இந்த சூறாவை ஓதி நம்ம ஓதி இருக்கணும். குல்ஹுல்லா சூறாவை அல்லாஹ் சேர்த்து வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும்
எல்லா நோய்க்கும் இந்த சூறாக்களையும் ஓதி, சூனியம் எதுனாலும் சரி, கண்ணீர் எல்லாருக்கும் இந்த சூறாவை ஓதி விட்டுருணும். அதுக்கு மேல நமக்கு உடம்பு முடியாட்டா நம்ம வந்து மெடிக்கலையும் பார்த்துக்கணும். சரியா? இன்ஷால்லா நம்ம வந்து இந்த சூறாக்களை கண்டிப்பாக எழும்போது, எழுக்கும் போதும் தூங்கும் போதும் சொல்ற மாதிரி சொல்லி ஓதி உங்களோட குணத்தை தெரிவிக்கொள்வானாக. அல்லாஹ் உங்களை நினையும் அனைத்து தீங்கிலிருந்தும், கண்டேற நாவலிருந்தும், சூனியம், பொறாமைக்காரன் தீங்கிலிருந்தும் நம்மளை நம்ம சந்தங்களையும் குடும்பத்தில் அனைவரையும் பாதுகாப்பானாக. அமீன் அமீன் யாரும் ஆலுமீன். எல்லாரும் வந்து படிச்சதோட கேட்டதோட இல்லாம தயவுசெய்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. சூரத்துல் நாஸும் சூரத்துல் ஃபலக்கும் நமத கிளாஸ் சொன்ன மாதிரி எழுதுங்க. அரபிக்ல எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க. அரபியோட முழு ஆயத்தையும் எழுதுங்க. அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையா எழுதுங்க. அப்புறம் வாக்கியத்துக்கு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வார்த்தைகளுக்கும் தமிழ்ல அர்த்தம் எழுதுங்க. எழுதிட்டு வாக்கியத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்புறம் அர்த்தத்தை வாக்கிய வேர்ட் பை வேர்டை மனப்பாடம் செய்யுங்க. அப்புறம் குரான் எடுத்து நீங்களே சொல்லி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வந்து எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதுறீங்க. எழுதி எனக்கு கமெண்ட்ஸ் வேண்டா போடுங்க. நான் ஹோம்ஒர்க் எழுதிருக்கேன்னு சொல்லுவோம். ஹோம்ஒர்க் படிச்சாதான், ஹோம்ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ண 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 உங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியாயிடும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்கிட்ட முன்னாடி படிச்சவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுமே எழுத தெரியாதவங்க, அரபிக்கே எழுத தெரியாதவங்க, கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சு அப்புறம் ரொம்ப அழகா எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் நினைக்கிறேன் இங்க கேட்கறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த சூறாக்களை தமிழ் அரபிக்லையும் தமிழ்லையும் எழுதி ஒரு நோட்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அப்ப படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னையும் செய்த எல்லாருடைய காரியங்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.